இப்போ ஒருவருடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னா நம்ம ஒரு ஜாதகத்தை வச்சு என்ன பிரச்சனை இருக்கு, தோஷம் என்ன இருக்கு, கிரகங்கள் ரீதியான பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒருவருடைய வாழ்க்கையில சொல்லிட முடியும். அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிட முடியும். அந்த வகையில புஷ்ப பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னா என்ன சார்? அந்த ஜோதிடத்துக்கும் கிரகங்களுக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இந்த பிரசன்னம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் பிறப்பதற்கு முன்பு தோன்றியது தான் பிரசன்னம். முதல்ல ஆருடம், அதன் பிறகு பிரசன்னம், அதன் பிறகு தோன்றியது தான் ஜோதிடம். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம இல்ல, சம்பந்தம் இருக்கு. எல்லாமே நவ கிரகங்களுடைய தாக்கத்தில் இருந்து பிறந்தது தான். இப்போ இந்த புஷ்ப பிரசன்னம் கூட, இப்போ நீங்க வந்திருக்கீங்க, இப்போ என்ன ஓரையில உள்ள வந்திருக்கீங்க, என்ன ராசி ஓடுது, என்ன நட்சத்திரங்கள் ஓடுது, நீங்கள் உடுத்திருக்கக்கூடிய ஆடையினுடைய நிறம் என்ன, இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த டைம் எத்தனை மணி காட்டுது, இப்படிங்கிறது பல விஷயங்கள் அடங்கியது தான் அந்த பிரசன்னம். இது எல்லாத்தையும் கலந்து தான் நான் இதில் சொல்லுவேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரசன்ன முறைகளை இயற்கையான விஷயங்களுக்கு பயன்படுத்தினாங்க. விவசாயங்களுக்கு, வாழ்கிறதுக்கு. இப்போ மலைக்கு கீழே தான் அந்த காலத்தில் வாழ்ந்தது. அப்போ மலை மேலேருந்து எப்போ தண்ணி வரும், எப்போ அதை நம்ம தற்காத்துக்கணும், எந்த காலகட்டங்களில் விலகி வாழணும், எந்த காலகட்டங்களில் இணைஞ்சு வாழணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் ஜல பிரசனம்னு பார்த்தாங்க. அதன் பிறகு அக்னி பிரசனம்னு பார்த்தாங்க. இப்படி ஒன்று தொண்டு தொட்டி இந்த புஷ்ப பிரசன்னம் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துக்கு மட்டும் இல்லை, வாஸ்துவுக்கும் பயன்படுத்துகிறாங்க. வாஸ்துவுக்கும் அந்த காலத்தில் பயன்படுத்தி வந்தாங்க. இது நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாது. ஒரு இடம், ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் கூட இந்த புஷ்ப பிரசனத்தை பயன்படுத்தி நம்ம அந்த இடம் சரியான இடமா, சரியான இடம் இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். சப்போஸ் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம், வாடகைக்கு இருந்தால் கூட இந்த புஷ்ப பிரசன்னத்தை பயன்படுத்தி நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். இப்படி இந்த பிரசன்னத்தை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம். இதுதான் நம்ம பிரசன்னத்தை பற்றி.